அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கல்குறிச்சி பங்கு சமூகம் இறைவன் ஓராண்டு காலமாக நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் இணைந்து நன்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த விழா நாட்கள் இரண்டு விதமான முக்கிய கருத்துக்களை கொண்டது. ஒன்று, இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாட்கள். இன்னொன்று, நம்மையே புதுப்பிக்கக்கூடிய நாட்கள். பழையதை ஆய்ந்து புதியது என்ன செய்யலாம் என்று புதியவற்றை புகுத்தி நம்மையே புதுப்பிக்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நல்லதொரு சிந்தனையை இன்று பங்கு தந்தை அவர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள். சமூக மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் திரு அவை. இந்த கல்குறிச்சி சமூகம் கண்டிப்பாக வளர்ந்த சமூகம். அது கல்வி அறிவிலாக இருக்கலாம், அல்லது பொருளாதார நிலையிலாக இருக்கலாம். அனைத்திலுமே உயர்ந்து வளர்ந்து இருக்கக்கூடிய சமூகம். இன்றைய நாள் வழிபாட்டில் உங்களுடைய பங்கேற்பை பார்த்தாலே தெரிகிறது, இறை அனுபவத்திலும் ஆன்மீகத்திலும் நீங்கள் ஆழம் பெற்றவர்கள் என்பதும் தெரிகிறது. அப்படி இருக்க இன்று இந்த மைய கருத்து, இந்த மைய சிந்தனை நம்மை எதற்கு இட்டு செல்ல வேண்டும், எதை நோக்கி நம்மை அழைத்து செல்ல வேண்டும் என்று சிந்திக்கின்ற போது எல்லாவற்றிற்கும் ஒரு தொடக்கம் இருக்கும் இல்லையா? என்ன அப்படின்னா, திரு அவை எதற்காக சமூக மாற்றத்தை பற்றி சிந்திக்க வேண்டும்? பலர் பல நேரங்களிலே கேள்வி எழுப்புவார்கள். ஃபாதர்ஸுக்கு என்ன வேலை? அவங்க பூசையை மட்டும் வச்சுட்டு இருக்க வேண்டியது தானே. நம்ம மத்தியிலும் நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்கலாம் இல்லையா? ஃபாதர்ஸ் பூசையை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது தானே, ஆன்மீக கடமையை மட்டும் செய்துக்கிட்டு இருக்க வேண்டியது தானே, அவங்க இதெல்லாம் எதுக்கு பேசுகிறாங்க சமூக மாற்றத்தை பற்றி என்று நீங்கள் கேள்வி எழுப்பலாம். ஆனால் நான் கொஞ்சம் தொடக்க புள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அது ஏன் என்று புரிய வைப்பதற்காக. அன்பார்ந்தவர்களே, ஒரு கட்சி என்றால் கட்சிக்கு ஒரு கொள்கை வேண்டும். ஒரு தொடக்க புள்ளியிலிருந்து தொடங்கி இருப்பார்கள், ஏதோ ஒரு விஷயத்திலிருந்து. நாம் இங்கே கிறிஸ்தவர்களாக இங்கே கூடியிருக்கின்றோம் என்றால் நம்முடைய தொடக்கம் எது? நம்முடைய மையம் எது? இறைவன். இறைவனை மையப்படுத்தி வாழ்கின்ற நாம் இங்கே ஆலயத்தில் கூடி வந்து இறைவனுக்கு வழிபாடு செய்து இறை அருளை பெற்று செல்கின்றோம். நம்முடைய இறைவன் சமூக மாற்றத்தை முன்னெடுக்கக்கூடிய இறைவனாக இருக்கின்றார். சமூக மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு இறைவனாக நம்முடைய இறைவன் இருக்கின்றார். எப்படி என்று பார்த்தோம் என்றால், பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கின்றார்கள். இவர்கள் அடிமைத்தனத்தில் இருப்பது இறைவனுக்கு பிடிக்கவில்லை. அடிமைத்தனம் இறைவனுக்கு பிடிக்காத ஒன்று. ஒருவர் ஒரு அதிகாரத்திற்கோ அல்லது அடக்குமுறைக்கோ அடங்கி இருக்கின்ற அந்த செயல் இறைவனுக்கு உகந்ததல்ல. அவர் மோசையை அனுப்புகின்றார். என் மக்களை விடுதலை செய்து எடுத்து வா, அவர்களை கூட்டி வா, அவர்களுக்கென்று நான் தனி தேசத்தை உருவாக்கி இருக்கின்றேன். கானான் என்கிற தேசத்திற்கு அவர்கள் செல்ல வேண்டும். அவர்கள் இன்னும் அங்கே துன்பப்படுவதை என்னால் பார்க்க முடியவில்லை. அவர்கள் இனிமேல் இந்த அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது, அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்கின்ற அந்த உயரிய நோக்கம் அந்த ஒரு எண்ணத்தோடு அவர் மோசையை அனுப்புகின்றார். அந்த மக்களை மீட்க சொல்லுகின்றார். அவரும் சென்று இறைவனுடைய அருளால் அவருடைய ஆற்றல்களை, வல்ல செயல்களை எல்லாம் அங்கே நிகழ்த்தி காட்டி பார்வோனிடத்திலிருந்து இந்த மக்களை மீட்டு கொண்டு வருகின்றார். இறைவன் முதல் காரியம் என்ன செய்கின்றார்? அடிமைத்தனத்திலிருந்து மீட்கின்றார். அவருடைய மக்கள் அடிமைகளாக இருப்பதை அவர் விரும்பவில்லை. அது எந்த அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி, இறைவனுக்கு அடிமைத்தனம் என்பது பிடிக்காத ஒன்று. மக்கள் விடுதலையாக இருக்க வேண்டும்.
விடுதலை உணர்வோடு சுதந்திரமாக சிந்திப்பவர்களாக செயல்படுபவர்களாக இருப்பதையே நம்முடைய இறைவன் விரும்புகின்றார். அழைத்து வந்தாகிவிட்டது. பாலைவனத்தில் வராங்க. இவங்க ஒருவேளை நினைத்திருக்கலாம், இந்த பயணம் எளிதாக முடிந்துவிடும், நாம் உடனடியாக அந்த தேசத்திற்கு சென்று விடுவோம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் இங்கே தடைகளும் கஷ்டங்களும் வருகின்றன. பாலைவனம், கொண்டு வந்த கையில் இருந்த உணவெல்லாம் 2 நாள்ல தீர்ந்திருக்கும். அதற்கு பிறகு என்ன செய்வது? பசி, பட்டினி. அழுகிறார்கள், கூக்குரலிடுகிறார்கள், முறையிடுகிறார்கள். எங்களை இப்படி பாலைவனத்திலே கொண்டு கொல்வதற்காக அழைத்து வந்தீர் என்று மோசேயை பார்த்து முறையிடுகின்றார்கள். அப்ப இங்க 2வது பிரச்சனை என்ன வருகிறது? அத்தியாவசிய தேவைக்கான ஒரு தேவை இங்கே வருகின்றது. பசி, உணவு வேண்டும், குடிக்க தண்ணீர் வேண்டும். இறைவன் அதையும் செய்து கொடுக்கின்றார். மன்னா என்கின்ற உணவை வானத்திலிருந்து பொழிந்து கொடுக்கின்றார். குடிப்பதற்கு பாறையிலிருந்து தண்ணீரை சுரக்க செய்கின்றார். அடிப்படை தேவைகள் நிறைவேறுகின்றன. அப்போ முதல்ல அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேண்டும், இறைவனுடைய மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும். 2வதாக, சுதந்திரமாக வாழ்ந்தால் மட்டும் போதாது, அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அந்த சமூகத்திற்கு, இறைவனுடைய மக்களுக்கு. 2வது தேவையும் நிறைவேறிவிட்டது. இனி உறைவிடம். அவர்களை கானான் தேசத்திலே வந்து குடியமர்த்துகின்றார். நல்ல ஒரு பகுதியிலே அவர்களை வாழ வைக்கின்றார். அவர்கள் வளர்ச்சி பெறுகின்றார்கள். அவர்கள் தொழிலை தொடங்குகின்றார்கள், மண்ணை பண்படுத்துகின்றார்கள். அங்கே விவசாயம் செழிக்கின்றது, மக்கள் நிம்மதியாக வாழ்கின்றார்கள். அப்போ ஒரு பொருளாதார நிலையில் ஒரு வளர்ச்சி வந்துவிட்டது. இப்போது இறைவன் அடுத்த கட்டத்திற்கு செல்லுகின்றார். சமூக மாற்றம் எப்படி இறைவனுடைய பார்வையில் வளர்ந்து வருகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். சுதந்திரம், அத்தியாவசிய தேவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. உணவு, உடை, உறைவிடம் அனைத்தும் கிடைக்க பெற்றாகிவிட்டது. இப்போது அந்த மக்களுக்கு அடுத்த கட்டளையை கொடுக்கின்றார். அது என்ன? அது நீங்கள் நிறைவடைந்து விட்டீர்கள், நீங்கள் வளமடைந்து விட்டீர்கள், நீங்கள் வாழ்வு பெற்று விட்டீர்கள். இனி உங்களுடைய கடமை என்ன? வாழ்விழந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும், வறுமையில் உழல்பவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையானதை நீங்கள் கொடுக்க வேண்டும். எப்படி? எதனால் இப்படி சொல்லுகின்றேன்? விடுதலை பயண நூலிலே 22வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகின்றார், உங்கள் நடுவிலே இருக்கின்ற அந்நியனுக்கு தொல்லை கொடுக்காதே. ஏன்னா நீ ஒரு காலத்தில் எகிப்தில் அந்நியனா இருந்த, நினைவில் வைத்துக்கொள். உனக்கு கீழிருப்பவர்களை அல்லது வெளியிலிருந்து வந்தவர்களை மாண்போடு நடத்து, மரியாதையோடு நடத்து, அவர்களுக்கு எந்த விதமான தீங்கும் கொடுக்காதே. ஏனென்றால் பழையது நினைச்சிக்கோ, உன்னுடைய பழசை மறக்காதே. நீ எவ்வாறு இருந்தாய், எவ்வளவு அடிமைத்தனத்தில் இருந்தாய் என்பதை நினைத்துக்கொள். அதனால் நீ அடுத்தவர்களை உன்னை விட உயர்வானவனாக நடத்த வேண்டும். அந்நியனை, உனக்கு யாருன்னே தெரியாது, பஞ்சம் பிழைக்க வந்தவனாக இருக்கலாம், எதுவுமே இல்லாமல் ஒருவன் வந்திருப்பான், அவனை நல்லபடியாக நடத்து. அடுத்த கட்டளை கொடுக்கின்றார், அனாதைகள், விதவைகள், இவர்களுக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காதே, அவர்களுக்கு தீங்கிழைக்காதே. ஒருவேளை நீ என்னுடைய மக்கள் தான், என்னுடைய மகன் தான் அல்லது என்னுடைய மகள் தான், நான் தான் என்னுடைய இனம், நான் தேர்ந்தெடுத்த இனம் நீங்கள், நான் பார்த்து பார்த்து அழைத்து வந்த இனம் நீங்கள், உங்களுக்கு எல்லாம் செய்து கொடுத்திருக்கின்றேன். ஆனால் அனாதைக்கோ, விதவைக்கோ, அந்நியனுக்கோ நீ ஒருவேளை தீங்கிழைத்து, கொடுமைப்படுத்தி, அந்த எகிப்து பார்வோன் மன்னனை போல நீ அவர்களுக்கு தீங்கிழைத்து, அவர்கள் என்னை நோக்கி அழுது முறையிட்டால், நீ எவ்வளவு என்னுடைய பாசம் மிகுந்த மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் நான் அவர்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பேன், அவர்கள் பக்கம் நிற்பேன். எனக்கு நீதிதான் முக்கியம், நேர்மைதான் முக்கியம், பிறர் அன்புதான் முக்கியம், பிறருக்கான மாண்புதான் முக்கியம். அன்பார்ந்தவர்களே,
நம்முடைய இறைவன் எப்படிப்பட்ட இறைவனாக இருக்கின்றார் பார்த்தீர்களா? பிறரை மாண்போடு நடத்த வேண்டும், பிறருக்கு எந்த தீங்கும் வந்துவிடக்கூடாது. நாம் நிலபுலன்கள் பெற்று அதிகாரம் பெற்று வளர்ச்சி பெற்று பிறரை அடக்குவதை அவர் ஒருபோதும் அனுமதிக்காத இறைவனாக இருக்கின்றார். இதுவரை வந்தாகிவிட்டது. அடுத்ததாக பிறர் அன்பை செய்ய சொல்லுகின்றார். உங்களுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? பிறர் அன்பு, அதில்தான் உங்களால் இறைவனை காண முடியும் என்று அவர் சொல்லுகின்றார். என்னை அன்பு செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுக்கு அடுத்திருப்பவர்களை அன்பு செய்ய வேண்டும், பிறரை அன்பு செய்ய வேண்டும், பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வாதத்தில் சொல்லுகின்ற போது லேவியர் நூலிலே 19வது அதிகாரத்திலே அவர் அழகாக சொல்லுவார். இதேதான் இந்த அந்நியர்களுக்கும் அனாதைகளுக்கும் விதவைகளுக்குமான அந்த ஒரு கட்டளையை கொடுக்கின்ற போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், உனக்கு நிறைய நிலம் இருக்கும், நீ விவசாயம் செய்வாய், உன்னுடைய தோட்டம் அப்படியே பூத்து குலுங்கி காய்த்து கனியும், அப்போது நீ உன்னுடைய வயலை அறுவடை செய்தாய் என்றால் எல்லாம் அறுவடை செய்து எடுத்துக்கோ, ஆனா இந்த வரப்பு ஓரத்தில் நிற்கக்கூடிய கதிர்களை மட்டும் நீ அறுக்காதே. விளைநிலத்தில் எல்லா இடத்துல நடுவில் இருக்கிற எல்லாத்தையும் நீ அறுத்து உனக்கு எடுத்துக்கோ, நெல்மணிகளை இல்லை கோதுமை மணிகளை நீ எடுத்துக்கோ, ஆனால் அந்த தோட்டத்தில் உள்ள ஓரத்தில் இந்த வரப்பு ஓரத்தில் நிற்கும் இல்லையா, அந்த கதிர்களை மட்டும் எடுக்காத. திராட்சை தோட்டம் வைத்திருப்பாய், நிறைய திராட்சை பழங்கள் காய்த்து கனியும், அறுவடை செய், ஆனால் அதிலிருந்து கீழே விழும் தெரியுமா, உனக்கு நிறைய நிற்குது, அப்போ அது அந்த செழிப்பை காட்டுகிறது. அவ்வளவு வளத்தோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், கடவுளுடைய அருளோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அதைத்தான் அவர் சொல்லுகின்றார். அவ்வளவு நீ எல்லாத்தையும் அறுவடை செய், ஆனால் அதிலிருந்து சிலது கீழே விழும் தெரியுமா, கை தவறி விழலாம், அல்லது அறுவடை செய்யும் போது தவறி விழக்கூடிய அந்த பழங்களை நீ பொறுக்காத, அதை எடுக்காத, அது வேண்டாம், விட்டுரு. ஏன்? தூசி பட்டுட்டுச்சுன்னா, கீழே விழுந்துடுச்சுன்னா இல்லை, அதுக்கு பிறகு வரக்கூடிய வார்த்தைகள் தான் மிக முக்கியம். இது உனக்கு போதும், இந்த கீழே விழுந்தது இந்த வரப்பு ஓரத்தில் நிற்கிறதெல்லாம் யாருக்கு விட்டுரு? உன் நாட்டில் அந்நியனா வந்து குடி வந்திருப்பான் இல்லையா, புதுசாக வந்திருப்பான், அவனுக்கு இங்கே சொந்தம் வந்தவன்னு யாரும் இருக்க மாட்டாங்க, வேலை ஒழுங்கா இருக்காது, நிரந்தர வேலை கிடைத்திருக்காது, அவனுக்கென்று நிலபுலன்கள் எதுவும் இருக்காது. இதே போலதான் விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும், அவங்க அதை அறுத்தெடுத்துக்கிடட்டும். அந்த வரப்பு ஓரத்து கதிர்கள் உனக்கானது அல்ல, அது அவர்களுக்கானது, ஏழைகளுக்கானது, எதுவுமே இல்லாதவர்களுக்கானது. எனவே அதை நீ விட்டுவிடு என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, சுதந்திரத்தில் தொடங்கி, அது பேச்சு சுதந்திரமாக இருக்கலாம், எழுத்து சுதந்திரமாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் சிந்திப்பதற்கான சுதந்திரமாக இருக்கலாம், சுதந்திரத்தில் தொடங்கி அத்தியாவசிய தேவைகள் வேண்டும் என் மக்களுக்கு என்று நினைத்ததிலிருந்து, இவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்ததிலிருந்து, இறுதியாக இவர்கள் பிறரை மாண்போடு நடத்த வேண்டும், பிறருக்கு தேவையானதை தன்னுடைய தேவையாக இவர்கள் உணர வேண்டும் என்று விரும்புகின்ற, நினைக்கின்ற ஒரு கடவுள்தான் யார்? நம்முடைய கடவுள். இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். திரு அவை ஏன் சமூக மாற்றத்தை பற்றி பேச வேண்டும்? ஏனென்றால் நம்மை படைத்த இறைவன், நம்மை வழிநடத்திய இறைவன், இன்றும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இறைவன் சமூக மாற்றத்தை முன்னெடுக்கக்கூடிய இறைவன். அதனால் இந்த கல்குறிச்சி வாழ் மக்கள், இந்த பங்கு மக்கள் அனைவரும் சமூக மாற்றத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய, அதற்காக உழைக்கக்கூடிய மக்களாக வாழ நான் உங்களை அழைக்கின்றேன். இனி எப்படி இந்த சமூக மாற்றம் செயல்படுத்துவது, சமூக மாற்றத்தை செயல்படுத்துவது எப்படி? நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், கல்குறிச்சி பங்கு சமூகம் வளர்ந்து விட்டது. கல்வி அறிவிலாக இருக்கலாம், பொருளாதாரத்திலாக இருக்கலாம், அனைத்திலும் நாம் தன்னிறைவடைந்திருப்போம். இப்போது இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் 2 கருத்துக்களை மட்டும் சொல்லுகின்றேன். ஒன்று, அனைவருடைய பங்களிப்பு. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய
ஒவ்வொருவரும் சமூக மாற்றத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். திருத்தந்தை 6ஆம் பவுல் அழகாக சொல்லுவார், இந்த சமூகத்தில் சமூக மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் அனைவருக்கும் சமூக அன்பு என்கின்ற ஒன்று தேவை என்று சொல்லுவார். இந்த சமூகத்தின் மீது கொள்ளுகின்ற அன்பு எல்லோருக்கும், இந்த பங்கு சமூகத்தின் மீதோ அல்லது இந்த நம்மோடு வாழக்கூடிய மக்களின் மீதோ ஒரு பிடிப்பும் பற்றும் இருக்க வேண்டும். இந்த சமூகத்தின் மீது ஒரு அக்கறை, என் சமூகம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த மக்கள் என்னோடு வாழுகின்ற என் பக்கத்தில் வாழுகின்ற என் அன்பிய மக்களாக இருக்கலாம் அல்லது பிற சபை சமயத்தை சார்ந்த மக்களாக இருக்கலாம், இவர்கள் அனைவரும் நான் என்னதெல்லாம் பெற்று வாழ்கிறேனோ அதே போல அவர்களும் நிறைவாக மகிழ்வாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த ஒரு சமூக அன்பு, கரிசனை, அக்கறை அனைவரிடத்திலும் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அதை பற்றி பார்க்கின்ற போது முதலிலே பங்களிப்பு, அனைவருடைய பங்கும் எல்லா செயல்பாட்டிலும் இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய விடுதலை போராட்ட காலம் இருக்குல்லவா, 1947க்கு முன்பாக பல விதங்களிலே ஆங்கிலேய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று நம்முடைய நாட்டிலே போராட்டம் நடந்தது. இப்போ போராட்டம்னாலே என்ன, அந்த காலத்தில் குறுநில மன்னர்கள் இருப்பார்கள், அவர்களுடைய நிலபுலன்கள் பறிக்கப்பட்டு அவர்கள் தனித்து விடப்பட்டிருப்பார்கள், அல்லது அவர்கள் எல்லாம் குழு குழுவாக சேர்ந்து ஒரு சின்ன படை திரட்டி ஒரு பகுதியை தாக்கப் போவார்கள் இந்த ஆங்கிலேய வீரர்களை. இது ஒரு விதமான போராட்டம். ஒரு சிலர் கொஞ்சம் அறிவு புலமை பெற்றவர்கள் எழுத்து மூலமாக போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அங்கே நடக்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி பத்திரிகைகள் நடத்துவது, துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பது, இப்படிப்பட்ட போராட்டம். இதையெல்லாம் தாண்டி இதற்கு மேலாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் இன்னொரு தலைவரால் எடுக்கப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அவர் ஒரு இராணுவத்தையே திரட்டினார். இப்படி இருக்கிறது இந்த மாதிரி ஒரு போராட்டம். அப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆனா விடுதலை கிடைக்கல, ஒரு பெரிய அளவு ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்த முடியல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமாக சொல்கிறேன். இங்க எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்கும், என்னுடைய நாடு விடுதலை பெறணும் அப்படிங்கிற நாட்டு பற்றி எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் இன்னொரு கவலை கூடவே இருக்கும். வீட்டில் உள்ள ஆண்மகனுக்காக இருக்கலாம், போராட்டத்துக்கு போகணுன்னு இருக்கும். ஆனால் என்ன தோணும், வீட்டில் என்ன நம்பி என்னுடைய மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள், எப்படி விட்டுட்டு போகிறது, ஏன்னா வயதான அம்மா அப்பா இருக்காங்க, எப்படி விட்டுட்டு போகிறது, நான் போனேன்னா இவங்க நாளைக்கு என்ன சாப்பிடுவாங்க, ஒருவேளை நான் போனா உயிரோட திரும்புவனா இல்லையா அப்படின்னு தெரியாது, என்ன செய்யறது, இப்படிப்பட்ட பயம் ஆண்களுக்கு இருக்கும். பெண்களுக்கு வாய்ப்பே இல்லை. இதுல எல்லாம் எப்படி பெண்களை அனுப்புவார்கள், போக முடியுமா? 101-2 பெண்கள் மட்டும்தான் முன்னிலையில் இருந்தார்கள், மற்றவர்கள் எல்லாம் வீட்டிலேயே முடங்கியிருந்தார்கள். இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் யார் வர்றா, காந்தியடிகள் அப்படிங்கிற ஒரு மனிதர் வருகிறார். அவர் ஒரு வித்தியாசமான போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அது என்ன, அகிம்சை வழியிலான போராட்டம், சத்தியாகிரக போராட்டம். இது எல்லோருக்கும் புதிதாக இருக்கிறது. என்ன என்ன போராட்டம், சும்மா வந்தா போதுமா, சும்மா நடந்தா போதுமா, யாத்திரை தானா, வேற எதுவும் செய்ய வேண்டாமா நம்ம? இது எல்லோருக்கும் இயல்பாக தங்களை அதில் பங்களிப்பு செய்ய தூண்டுகிறது. என்னாலும் பங்களிக்க முடியும் என்று பெண்களும் குழந்தைகளும் நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு போராட்டத்தை அவர் முன்னிலைப்படுத்துகின்றார். என்னோடு வாருங்கள், நடைபயணம் செல்வோம், நம்முடைய எதிர்ப்பை காட்டுவோம், இணைந்து வாருங்கள், எல்லோரும் வாருங்கள், பெரும் கூட்டத்தை காட்டுவோம். இங்கே எதிர்ப்பு இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியட்டும், நாங்கள் இந்த அடிமை வாழ்வை விரும்பவில்லை என்கின்ற நிலையை அவர்கள் உணரட்டும் என்று அவர் ஒரு பெரும் படையை திரட்டுகின்றார். அன்பார்ந்தவர்களே, மக்கள் பங்களித்தார்கள், தங்களை இணைத்து கொண்டார்கள், ஏழை எளிய மக்கள் அவரோடு நடந்தார்கள். அன்று மாற்றம் சாத்தியமானது. ஆங்கிலேய அதிகாரிகள் பயந்தார்கள்.
சுபாஷ் சந்திர போஸுக்கு பயப்படாத பயத்தை இவருக்கு பயந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த பங்கு சமூகம் மாற்றத்தை முன்னெடுக்க வேண்டும் என்றால் அனைவருடைய பங்களிப்பு முக்கியம். என்ன ஒரு திட்டத்தை முன்னெடுத்தாலும் இதில் என்னுடைய பங்கும் இருக்க வேண்டும். ஒரு ஏழைக்கு ஒரு வீடு கட்டுவதாக இருக்கலாம், அல்லது ஒரு பிள்ளைக்கு கல்வி உதவி கொடுப்பதாக இருக்கலாம், ஒரு ஏழை நலிந்த குடும்பத்தில் உள்ள மக்களுக்கு மருத்துவ உதவி செய்வதாக இருக்கலாம். என்னால் இயன்ற ஒரு பங்களிப்பை நான் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் எப்போது வருகிறதோ அப்போது இந்த கல்குறிச்சி சமூகம் அடுத்த கட்ட மாற்றத்தை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி நகரும். இரண்டாவதாக, விவிலியத்திலிருந்து ஒரு பகுதி. ஒரு சமூகம் ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு நிகழ்வு. நீங்கள் அதிகமாக வாசித்த கேட்ட பகுதியாக இருக்கலாம். ஒருவேளை ரொம்ப அதை இந்த சிந்தனையில் பார்க்காமல் விட்டிருக்கலாம். அதை மட்டும் நான் கொஞ்சம் அழுத்தி சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் வருகிறது என்று நினைக்கிறேன். இயேசு சீமோன் வீட்டிற்கு செல்லுகின்றார். அங்கே என்ன நிகழ்வு நடக்கிறது? சீமோன் வீட்டில் சொல்லாமா? இதுக்கு மேல க்ளூ தர முடியாது. சீமோன் வீட்டுக்கு போறாரு. அங்க என்ன நடக்கு? கேட்கல எனக்கு கொஞ்சம். எப்படி? ஓகே, சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் படுத்திருக்கிறாங்க. ஓகே, அப்ப இவர் அவருடைய கையை தொட்டு தூக்கி விடுகின்றார். அவருடைய காய்ச்சல் பறந்து போகிறது. அவர் இவருக்கு பணிவிடை செய்கின்றார் என்று பார்க்கின்றோம். அப்படித்தானே? இதுவரைக்கும் எல்லாரும் கிளியர் தானே? இந்த கதை, இந்த நிகழ்வு தெரியும் தானே? ஓகே. இதுக்கு பிறகு உள்ள நிகழ்வு, இயேசுவிடம் அந்த ஊர் மக்கள், அந்த ஊரிலே யாரெல்லாம் நலமற்றிருந்தார்களோ, நோய் நொடிகளோடு இருந்தார்களோ, பிணிகளோடு இருந்தார்களோ, அவர்களை எல்லாம் இவரிடம் அழைத்து வருகிறார்கள், தூக்கி வருகிறார்கள், கூட்டி வருகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த செயலை ஒரு வரியில் அப்படி கடந்து போயிருப்பார் நற்செய்தியாளர். ஆனால் சிந்தித்து பாருங்கள், அந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக இருந்திருக்கிறது. என்னோடு வாழக்கூடிய மக்கள் நலம் பெற வேண்டும். நான் நல்லா இருக்கிறேன், திடகாத்திரமா இருக்கிறேன், எனக்கு நடக்க முடியுது. என் வீட்டு பக்கத்தில் உள்ளவருக்கு நடக்க முடியல, அவர் முடக்குவாதமாக படுத்திருக்கிறார். என்ன செய்ய வேண்டும்? நான் தூக்கிட்டு போனோம், அவர்கிட்ட கொண்டு போனா அவருக்கு நலம் கிடைக்கும். நான் இவரை எப்படியாவது அழைத்து சென்றேன் என்றால் பார்வை இல்லாத இவருக்கு பார்வை கிடைக்கும். எல்லாரும் சொல்றாங்க, நானும் நம்புறேன். ஆனா அவருக்கு பார்வை இல்லை, அவர் நடந்து போய்விட மாட்டார், எங்க இயேசு இருக்கிறாருன்னு தெரியாது. அப்போ என்ன செய்யணும்? நான் கூட்டிட்டு போறேன். அன்பார்ந்தவர்களே, பொது நலனை முன்னிறுத்தக்கூடிய மக்களாக, பிறர் நலன் மீது அக்கறை கொண்ட மக்களாக அந்த ஊர் மக்கள் இருந்தார்கள். சீமோன் வாழ்ந்த அந்த ஊர் மக்கள் அப்படிப்பட்ட நற்செயலை செய்தார்கள். அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு நலம் கொடுத்தார். யாரெல்லாம் வந்தார்களோ, என்னென்ன குறைகளோடு வந்தார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இயேசு நலம் கொடுத்தார். அடுத்தது, இன்னும் அடுத்த காரியம், அன்னைக்கு முடிஞ்சு இருட்டியாச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. விடியற் காலையில் ஆண்டவர் இயேசு எழுந்து தனியாக இறைவேண்டல் செய்ய செல்கின்றார். இந்த மக்கள் தேடுறாங்க, இவங்க கேள்விப்படுறாங்க, அவர் இப்போ கிளம்ப போறாராம். நேற்று இவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம் முன்னால் செய்த இந்த மனிதர் இன்று காலையிலேயே கிளம்ப போகிறாராம் என்று கேள்விப்பட்டு அதிகாலையிலேயே இந்த ஊர்ல உள்ள பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாம் திரண்டு போறாங்க. இவர் எங்க இருக்கிறார் தேடி பிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வேகத்துல போறாங்க. போய் இந்த விவிலியத்தில் நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும், அவரை அங்கிருந்து நகர விடாமல் அவர்கள் தடுத்தார்கள். ஆண்டவர் இயேசுவே, நீர் இங்கிருந்து போகக்கூடாது, நீர் நன்மையின் ஊற்றாக இருக்கின்றீர். ஒரு நாள் நீர் எங்க ஊருக்கு வந்ததிலேயே இவ்வளவு நன்மைத்தனங்கள் எங்க ஊர்ல நடந்திருக்கு. ஒருவேளை நீர் எங்களோடு தங்கிவிட்டீர் என்றால் எங்க மக்களுக்கு எந்த தீங்கும் வராது. எங்கள் மக்கள் அனைவரும் நலத்தோடு வாழ்வார்கள், வளத்தோடு வாழ்வார்கள்,
மனநிறைவோடு வாழ்வார்கள், மகிழ்வோடு வாழ்வார்கள். எனவே நீர் போகக்கூடாது என்று. அன்பார்ந்தவர்களே, நன்மைத்தனத்தை பற்றி கொள்ளக்கூடிய மக்கள் தனியா ஒரு ஆளுக்குன்னு கேட்கல, இந்த ஊருக்காக கேட்குறாங்க. இந்த ஊர் நல்லா இருக்கணும், நீங்க இங்க இருந்தீங்கன்னா இந்த ஊர் நல்லா இருக்கும், நீங்க போகக்கூடாது, எங்களை தாண்டி போகக்கூடாது என்று தடுக்கின்றார்கள். அடுத்தது இன்னும் ஒரு காரியம் நடக்குது. ஆண்டவர் இயேசு அவர்களிடம் தன்னுடைய நிலையை சொல்லுகின்றார். நான் உங்களுக்கு மட்டும் பணி செய்ய வரவில்லை, நான் அடுத்த ஊர்களுக்கும் செல்ல வேண்டும். நற்செய்தியை, இறையாட்சியை பற்றிய நற்செய்தியை நான் அடுத்த ஊர்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகின்ற போது, அன்பார்ந்தவர்களே, நற்செய்தியாளர் ஒற்றை வரியிலே சுருக்கிவிட்டார். ஒருவேளை இன்னும் அழுத்தமாக அவர்கள் கேட்டிருக்கலாம், இவரும் இன்னும் அழுத்தமாக பதில் சொல்லி இருக்கலாம். அந்த மக்கள் புரிந்து கொள்கின்றார்கள். பிறர் நலனில் அக்கறை கொண்ட மக்களாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் நினைக்கின்றார்கள், ஆம், நாம் மட்டும் துன்பப்படவில்லை, இன்னும் துன்பப்படுகிறவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கின்றார்கள். இன்னும் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு நோய் நொடிகளிலிருந்து விடுதலை பெற முடியாத மக்கள் இந்த சமூகத்தில் இருக்கின்றார்கள். இவர் நமக்கு மட்டுமல்ல, இவர் அவர்களுக்கும் செல்ல வேண்டும், இவர் அவர்களுக்கும் தேவை. நாம் நலம் பெற்றுவிட்டோம், இது பேராசை. இப்போது இவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்பது பேராசை அல்ல, இவர் அங்கும் செல்ல வேண்டும், அவர்களுக்கும் வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று அவரை போக விடுகின்றார்கள். ஆண்டவர் இயேசு அங்கிருந்து அடுத்த ஊருக்கு செல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த கல்குறிச்சி பங்கு சமூகம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளுகின்ற, நன்மைத்தனத்தை தூக்கி பிடிக்கின்ற ஒரு சமூகமாக மாற வேண்டும் என்று விரும்புகின்றேன். இதுதான் நம்மை சமூக மாற்றத்தை நோக்கி உந்தி தள்ளும். உங்களுடைய அனைவருடைய பங்களிப்பு, அது எதுவாக இருந்தாலும், இந்த சமூகத்தில் ஒரு முயற்சி முன்னெடுக்கப்படும் போது உங்கள் அனைவருடைய பங்களிப்பும் அதில் இருந்ததென்றால் அது இந்த பங்கு சமூகத்தை மாற்றத்தை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்லும். அதே நேரத்தில் பிறரின் மீது கொள்ளுகின்ற அக்கறை, அன்பு, கரிசனை, பிறர் அன்பு, அந்த ஒரு நிலை உங்கள் மனதில் ஆழ பதிந்திருந்தால் உண்மையாகவே இந்த சமூகம் ஆகச்சிறந்த சமூகமாக, நன்மைத்தனங்களை முன்னெடுக்கக்கூடிய சமூகமாக, இறைவனிடமிருந்து அருள் கொடைகளை எல்லாம் பெற்று வாழ்கின்ற ஒரு சமூகமாக மாறும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. எனவே அப்படி ஒரு சமூகத்தை படைக்க, சமூக மாற்றத்தை படைக்க நாம் முயலுவோம். இறை அருளை இந்த திருப்பலியிலே கேட்டு பெறுவோம். ஆமேன்.